வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது. எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வசியம் வேலையாக இருக்கட்டும், எல்லா சகல மூலிகையும் என்ன வேலை செய்யும், சகல விஷயமான காரியம் எது செய்யும் சுலபமாக. இதை எளிமையான ஒரு வீடியோ பதிவு தான் உங்களுக்கு நான் ஒன்று போடுறேன். எங்களுக்கு நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அனைத்து நண்பர்களும் நீங்கள் ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சமாக பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்படி போடுறது வேண்டாம். நீங்கள் முழுமையாக பாருங்கள். எதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணும், அந்த நோக்கத்தோடு தான் நான் இதை போடுறேன். அவமானம் அப்படின்றது எல்லா மனிதனுக்கும் ஒரு விரோதியை உண்டாக்கும். நம்ம இருக்கவே கூடாது. எல்லாம் பொறுத்துக்குவான், எல்லா சண்டையும் பொறுத்துக்குவான். ஆனால் அவமானன்றது ஒன்று இருக்குது, மனிதன் யாரும் பொறுத்துக்க மாட்டான். ஒருத்தன் நம்மளை எங்கன்னா கேவலம் பற்றி பேசிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுடைய அனுதாபமும் உங்களுடைய அனுகிரகம் எனக்கு வேணும். ஈசனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு காரியம்தான். நானும் மூலிகை இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒவ்வொன்றும் எளிமையான முறையில் தான் நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ பேசினாலும் நம்ம ஆள் இவர் பேசிகிட்டே இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். எதை வச்சு எதை கொண்டு செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது சென்னாய் உருவி நல்லா பார்த்துக்கோங்க. கதிர் மட்டும்தான் சிவப்பாக இருக்கும். இந்த கதிர்னா இது பூ கதிராக இது விதையாக வரும். இதிலே பூத்து இதிலே காய்க்கிறது தான் இந்த சென்னாய் உருவி. இந்த நாய் உருவின்றது கதிர் வெள்ளையாக இருக்கும் செடியே. இது சென்னாய் உருவி கதிர் இப்படி தான் வரும். இது ரோடு ஓரத்தில், காட்டு ஓரத்தில், வேலி ஓரத்தில் இது நிறையா இருக்குது. இதை கொண்டு இது சகல எல்லா வேலையுமே உதவும் மைமுறையில் இருந்து. சரியா? இது ஒன்றுத்துக்கு தான் இது செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64 கலைகளுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ செய்கிறது எதுக்காக? மருந்து அது எல்லாம் என்ன கிடையாது, மை வேலையும் கிடையாது. இதுக்கு நான் சொல்கிறது இதை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த விஷயத்தை தான் இந்த இதை கொண்டு இந்த சென்னாய் உருவி வேரை கொண்டு என்ன செய்கிறது எப்படி அப்படின்றதா முறை. இது என்ன பண்ணுறோம் அப்படிங்களா, இது நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் இதை பறித்து வந்துக்கிறேன் தலையோட. இது வேறு பகுதி தான் வேணும் உங்களுக்கு. வாழவே மாட்டேன் அந்த ஊரில், அந்த வீட்டில் எனக்கு தெரியாது, அவங்கள எனக்கு பிடிக்கல, மாமியார் குடைச்சல், நாத்தனார் குடைச்சல், எனக்கு கொழுந்தனார் குடைச்சல், பக்கத்து வீட்டில் குடைச்சல், நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்கிற பெண்களுக்கு ஆண்கள் இதை செய்யலாம். அப்படியே ஆண்களும் பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது இல்லை, ஆண்களுக்கும் இதை நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு முறை இருக்குது. அந்த முறை பிரகாரம் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நிதானமாக கட் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு நீங்கள் செய்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறத கவனமாக செய்து நீங்கள் நல்ல மாதிரியாக ஒற்றுமையாக இருந்தால் நான் செய்த பாக்கியம். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல முறையில் வாழணும், சண்டை சச்சரவு இல்லாமல் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் எளிமையாக போட்டுட்ருக்கேன். இதை வேறு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் அன்னைக்கு போயிட்டு தேடி கண்டுபிடிங்க. அப்படி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னா சௌரியமான ஒரு விஷயம். இதை காலையில் இப்போ சாயங்கால வேளையில் சூரியன் அஸ்தமனம் ஆகிடணும். அந்த நேரத்தில் அந்த வேளையில் என்ன பண்ணுறீங்க, இந்த கண்டுபிடிச்சி வச்சுன்னுக்கிறீங்க. அந்த வேளையில் சாயங்கால வேளை சூரியன் அஸ்தமனம் ஆகிட்ட பிறகு ஒரு மஞ்சள் தண்ணி, ஒரு டம்ளரில் தண்ணியும் மஞ்சள் தூளும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரம் வெறும் மஞ்சள் தண்ணி இருந்தால் போதும். இல்லை கோமியம் கூட நீங்கள் தெளிச்சுக்கோங்க. கோமியம் இருந்தால் இன்னும் பிரகாசம்தான். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த செடிக்கும் அடியில் எவ்வளோ வேர் வேணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கணுமா, இல்லை ஒரு 2-3 செடி இருந்தால் போதும், அது கொடுத்தாவே போதும். இல்லை நிறையா சேகரித்து வச்சுருந்து மற்றவங்களுக்கும் நான் கொடுத்து நான் சொல்கிற மாதிரி அவங்க செய்தாங்களா நடக்குமா? நடக்கும். உங்களுடைய உதவி
ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் செய்கிற உதவி உன்னுடைய வம்சம் வளரும். இது என்ன பண்ணுறீங்க, வேறு நீங்கள் சாயங்கால வேளையில் போயிட்டு தண்ணி அந்த வேருக்கு தண்ணி அந்த அடியில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி தொளிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வம் மந்திரத்தை சொல்லி, குலதெய்வத்தை மந்திரம் தெரியல அப்படின்னா குலதெய்வத்தை மனசார நினச்சி, குலதெய்வம் இல்லை அப்பா அம்மாவை நினச்சிக்கோங்க. இல்லை எனக்கு இஷ்ட தெய்வம் இருக்குது, இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தால் கூட நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு மனசார அந்த தண்ணி அது மேலே தொளிச்சிட்டு, எனக்கு என் பொண்டாட்டி நானும் என் பேச்சை கேட்கணும், என் குழந்தை குட்டிங்க என் பேச்சை கேட்கணும், எங்கள் அப்பா அம்மா என் பேச்சை கேட்கணும், எனக்கு என் பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு சேர வேண்டிய சொத்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்லது கெட்டதாக எனக்கு நான் கேட்குறத எனக்கு கொடுக்கணும், என் பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. இது யாராக இருந்தாலும் செய்யலாம் தான், ஆணும் செய்யலாம். பெண்ணுக்கு வேறு ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்கிறேன். இது ஆண்கள் வாழவே முடியாத பெண்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுங்க, சுத்தம் பண்ணிட்டீங்க. இதுக்கு நீங்கள் போயிட்டு காலையில் வேலையை பார்த்து ஒரு குரு ஓரை இல்லை சுக்கிர ஓரை இல்லை சித்தை ஓரை இந்த மாதிரி ஓரைகளை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, இதுக்கு போயிட்டு உங்களுக்கு காப்பு கட்ட தெரிஞ்சால் காப்பு கட்டி எடுத்துக்கோங்க. காப்பு கட்ட தெரியாது அப்படின்னா ஊதுபத்தி கொளுத்தி ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இது போதும். ஒரு கழுப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு போயிட்டு அறுத்து புழிஞ்சு மேலே விட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த வேரை ஃபுல்லாகவே சுத்தகரிச்சிட்டு அசாமல் எவ்வளோ வேர் வருதோ ஆணி வேர் அறாமல் பிடிங்கிக்கோங்க. அப்படியே வேர் பிடுங்கும்போது எனக்கு அறுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கொஞ்சம் அதுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு வேலை பண்ணுங்கள், சுத்தம் பண்ணிட்டு வரும்போது ஒரு லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணி அந்த வேறு பகுதியில் ஊற்றிட்டு வந்துடுங்க. அப்போ நீங்கள் பிடுங்கும்போது முழுமையாக வரும். இதை வந்து எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்ட பிறகு இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டிங்க. அந்த வேரை என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி ஒரு டம்ளரில் போட்டு உங்களுடைய யூரின் யார் பேச்சை கேட்கணுமோ அவங்களுடைய யூரினை வந்து பிடிச்சி அந்த வேருக்குள்ளே அந்த யூரின் எப்போ பிடிக்கணும், இப்போ நைட்டு படுத்துன்னு தூங்குறீங்க, படுத்துன்னு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு போகிறீங்க பார்த்தியா ஒரு டம்ளரில் பிடிச்சிக்க வச்சுங்க, ஒரு டப்பாயில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த டப்பாயில் பிடிச்சி எந்த காலையில் எழுந்து போகிற யூரின் ஃபஸ்ட்டு போகிறீங்க பாரு, 3 மணிக்கு போங்க, நீங்கள் 6 மணிக்கு போங்க, இல்லை 5 மணிக்கு போங்க, இல்லை 8 மணிக்கு போங்க, அந்த யூரினை எவ்வளோ வருதோ அவ்வளோ பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த வேறு அதுக்குள்ளே போடுங்க. அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சு, இதை ஊற வைக்கிறது எடுத்து இதை போட்டுட்டிங்க. வேறு 3 நாள் வரைக்கும் கைப்படாத இடத்துல எடுத்து வச்சுருங்க, பத்திரப்படுத்துங்க. 3 நாள் வரைக்கும் அந்த யூரியனில் தான் இருக்கணும். 3ஆவது நாள் கழிஞ்சு இந்த வேறு எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நனைஞ்ச பொண்ணு கல் மேலே வச்சு, நம்ம உள்ள எல்லாம் சின்ன உரல் வச்சுருங்க, கல் வச்சு நசுங்க, அப்படி தரையில் வச்சு கூட நசுங்க. நசுக்கி பாலில் இந்த வேரை போட்டு காய்ச்சுங்க. பால் அந்த அம்மாவுக்கு கொடுங்க. யார் உங்கள் பேச்சு கேட்குன்னா பால் கொடுங்க. பால் குடிக்க மாட்டாங்க, டீயில் கலந்து கொடுங்க. அந்த சுடுத்த அந்த பாலில் டீ போட்டுங்க, டீ கொடுங்க. அப்படி இல்லை அவங்க காப்பி குடிப்பாங்க, காப்பியில் கொடுங்க. அதே மாதிரி கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்ட பிறகு 1 நாள் 2 நாள் 3 நாள் கொடுத்தா போதும். இருக்கிற வேரை கொஞ்சம் சேமரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் 2 நாள் காய்ச்சி ஒரு 3 வேளை 2 வேளை கொடுத்தீங்கன்னா சரியா, இது எல்லாமே ஊறி நின்று போயிடும். இது கொடுக்க அடங்கி எப்படி எகிரி விழுறவங்க கூட அடங்கி போயிடுவாங்க, வாய் பேச மாட்டாங்க. சரியா, வாழவே மாட்டேன் அப்படின்ற பெண் வாழ்வான், உங்கள் கூட ஒட்டி இருப்பாள். நீங்களே அவர் தவறு பண்ணிட்டா கூட நீங்கள் தவறு பண்ணி பேசிட்டீங்க, அந்த தவறு மறந்து வந்துட்டு ஐயா என்ன தவறு பேசிட்டோம் அம்மா, தவறு பேசிட்டேன்ப்பா, தவறு பேசிட்டேன் அக்கா அப்படின்னு எல்லாம் உறவாக ஒன்றா இருப்பாங்க. வாழவே முடியாத ஒரு பெண்களுக்கு தான் ஆண்கள் செய்கிற ஒரு முறை இது. எங்கள் பையன் செய்ய மாட்டான், நான் செய்யலாமா அப்படின்னா அவங்க அப்பா செய்யலாம், இல்லை அவங்க அம்மா கூட இதை வந்து செஞ்சு அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம். யார் வேணாலும் செய்யுங்க, ஆனால் செய்கிற முறை. அப்போ பால் காப்பி கொடுத்தா அவங்களுக்கு சந்தேகம் வரும். அப்படின்னா குழம்பு, கறி குழம்பு இதே தான். அந்த இடித்து இந்த வேரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கொதிக்கிற குழம்புல போட்டு கொதிக்க வச்சுருங்க. அவளுக்கு மட்டும் தனியாக கொதிக்க வச்சு அந்த குழம்பு அவங்களுக்கு ஊற்றுங்க. இதுதான் விஷயம். மோர் பால் குடிக்க மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க, வந்து காப்பி குடிக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த குழம்பை செஞ்சு வச்சுட்டு குழம்புல இந்த வேரை நசுக்கி அதில் போடுங்க. அதில் போட்டுட்டு கொஞ்சமாக யூரின் விடுங்க. இந்த யூரினை அதில் விடுங்க. விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆற வச்சு க்ளீனாக எடுத்து அப்புறமா ஆற வச்சு இறங்கின பிறகு அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக உங்களுடைய யூரினை அதில் கலந்து போடுங்க. அப்படி இல்லைன்னா மார்பளக்கு, ஆம்பளைங்களாக இருந்தால் வலது பக்கம் மார்பளக்கு, பொம்பளைங்க இருந்தால் இடது பக்கம் மாறு இலக்கு சேர்த்துட்டு குழைச்சி அதுக்குள்ளே போடுங்க. வாய் பேச மாட்டா, அடங்கி வாழ்வாங்க. இந்த வீடியோ
நீங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் நல்லா இருக்கணும், அமைதியாகவும் தாய் தந்தை சொல்ல கேட்டுக்கின்னு நமக்கு மானம் மரியாதை போயிடும் அப்படின்ற நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. யார் எதை செய்தாலும் தப்பு தான், சரிங்களா? பேசுகிறதுக்கு முந்தி ஒரு வார்த்தையே பேசிட்டோம் அப்படின்னும் போது வந்து அதை சமாதானம் பண்ணி அவங்களுக்குள்ளே நீங்கள் பேசி வார்த்தை நடத்துங்க. கண்டிப்பாக உறவு நல்லா இருக்கும், சரியா? அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, அண்ணன் தம்பி பேசி, மாமா மச்சன் யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. கெட்டது யார் சொல்கிறாங்களோ அதை விட்டுடுங்க. இது உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இது நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோங்களும் உங்களுக்கு எளிமையான ஒரு முறையை தான் நான் போடுவேன், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை அனைத்து பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு எனக்கு நீங்கள் செய்கிற உதவி நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும். ஒட்டுமொத்தமான எந்த வார்த்தையும் தவறான வார்த்தையை பேசாதீங்க. நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே.